மகாபாரதத்துல திரௌபதி செஞ்சு கொடுத்து பாண்டவாஸ் விரும்பி சாப்பிட்ட ஸ்நாக்ஸ் பானிபூரின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? பானிபூரி பத்தி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் சொல்றேன், நீங்களும் தெரிஞ்சுக்கங்க. குழந்தைங்க, யங்ஸ்டர்ஸ் அண்ட் ஏன் பெரியவங்க வரைக்கும் இன்னைக்கு விரும்பி சாப்பிடுற நம்பர் 1 ஸ்ட்ரீட் ஃபுட் பானிபூரி தான். அதே போல டாப் லிஸ்ட்ல டேஞ்சரஸ் ஸ்ட்ரீட் ஃபுட்ல இன்னைக்கு நம்பர் 1 இருக்கிறதும் பானிபூரி தான். ரீசெண்டா கண்டக்ட் பண்ண டெஸ்ட்ல 104 சாம்பிள் பானிபூரி எடுத்ததுல 17 பானிபூரி சாம்பிள்ஸ் அன்சேஃப்னு ரிப்போர்ட் வந்திருக்கு நம்ம தமிழ்நாட்டுல. அதே போல கர்நாடகால நிறைய பானிபூரி சாம்பிள்ஸ்ல கேன்சர் வரைக்கும் வரக்கூடிய கெமிக்கல்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களோட ஹெல்த் மினிஸ்டர் வரைக்கும் வார்ன் பண்ணியிருக்காரு. இந்த நிலைமை ஏன்னு தெரியுமா? பானின்னு சொல்லக்கூடிய ஜீரா வாட்டர்ல சுத்தம் இல்லாத தண்ணி, பிரைட்டா இருக்கணும்ன்றது யூஸ் பண்ற கலர்ஸ் அண்ட் அது கெட்டு போகாம இருக்கணும்ன்றது யூஸ் பண்ற பிரிசர்வேட்டிவ்ஸ், அது மட்டும் இல்லாம ஃபிளேவருக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஃபிளேவரிங் ஏஜென்ட்ஸ், அன்ஹைஜீனிக்கா செய்யக்கூடிய பூரி, அதை பொரிச்சு எடுக்கிற எண்ணெய், இது கூட 2 நாள் முன்னாடி வேக வச்ச உருளைக்கிழங்கு மசாலா, இதெல்லாம் சேர்ந்துதான் நம்ம ஃபேவரட்டா இருக்க ஸ்நாக்கை ஒரு அன்ஹெல்தி அண்ட் அன்சேஃப் ஃபுட்டா மாத்துது. இந்த பானிபூரியை ஒரு பெஸ்டான ஒரு ஸ்நாக்கா, ஏன் ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்கா உங்களால மாத்த முடியும். ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கும் உங்க குழந்தைக்கும் உங்க கைப்பட நீங்க பானிபூரி செஞ்சாலே அது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்கா தான் இருக்கும். 1/2 மணி நேரம் உங்களோட டைம் சந்தோஷத்துக்கும் ஆரோக்கியத்துக்கும் 100% கேரண்டி கொடுக்கும். குந்தி தேவி கொடுத்த சேலஞ்சில் திரௌபதி மீந்து போன உருளைக்கிழங்கு மசாலாவையும் சப்பாத்தி மாவையும் 5 பேருக்கும் வர மாதிரி செஞ்சு கொடுத்த ஸ்நாக் தான் பானிபூரின்னு நான் சொல்லல, கூகுள் பானிபூரியோட ஹிஸ்டரியே சொல்லுது. இன்னொரு பக்கம் இது மகதா ரீஜன் தற்பொழுது பீகார்ல கண்டுபிடிச்ச ஒரு ஸ்நாக் பானிபூரின்னு ஹிஸ்டரி சொல்லுது. உங்களுக்கு பானிபூரியோட ஹிஸ்டரி தெரிஞ்சா நீங்க கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.